ஹாய் ஹலோ படேஸ். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா 2026 ரிலீஸ் ஆன அக்லி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த படத்தோட ஹீரோனியான நேகா அவங்களோட கணவர் ரொம்பவுமே டாக்ஸிக்கா இருக்காப்புல. எப்படின்னா அவர் இஷ்டமேனிக்கு குடிக்கிறதும் அவன் நினைக்கிற டைம் எல்லாம் படுக்கிறதும் தம்மையுமே அடிச்சு அதுல சூடு வச்சு இப்படியே பகலிரவுன்னு பார்க்காம ஒரே கொடுமையா படுத்திட்டு இருக்காப்புல. அப்படி ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில நேகாவும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போயிடுறாங்க. ஆனா நேகாவோட டெட் பாடியுமே கிரைம் சீன்ல கிடைக்கவே இல்ல. அதுவுமே மர்மமான முறையில காணாம போயிடுது. அந்த டாக்ஸிக் கணவனான கார்த்திக் தான் அவளோட டெட் பாடியை மறைச்சு வச்சிருக்கதா போலீஸுமே சந்தேகப்படுறாங்க. இப்படியே விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ட்விஸ்டோட இந்த படத்தையுமே எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த நேகாவுமே செஞ்ச கொடுமைக்கெல்லாம் பழி வாங்கினாலா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட சாராம்சமே. இப்படி ஒரு தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க நம்ம ஹீரோனியோட ஹஸ்பண்டான கார்த்திக் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஹீரோனியோட விருப்பமே இல்லாம செக்ஸுவல் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோனியுமே கல்யாணத்துக்கு முன்னாடி கௌதம்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா. அவனோட பேரையுமே ஹீரோனியோட பேருமே சேர்த்து வச்சு டாட்டுவா போட்டிருப்பா. அதையுமே இந்த கார்த்திக்குமே பார்த்து டெய்லியும் சிகரெட்டால சூடு வைப்பான். இப்பேற்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில தான் ஹீரோனியுமே வாழ்ந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயினுமே சின்ன வயசுல தன்னோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டான கௌதம் கூட சந்தோஷமா வந்துட்டு வந்திருப்பா. அப்பதான் ஒரு நாள் ஹீரோனியோட பாட்டியுமே தவறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கிறது யாரும் இல்லைன்னு அவளோட மாமாவே அவளை பாத்துக்கிறேன்ட்டு ஊருக்குமே கூட்டு வந்திருக்காரு. அவரோட மனைவியுமே இறந்திருப்பாங்க. ஆக்சுவலா மாமாவோட பையன் தான் கார்த்திகா இருப்பான். கார்த்திக் கிட்ட தன்னோட அப்பாவுமே ஹீரோனிய காமிச்சு இவதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதனால நீ தான் இவளை நல்லா பாத்துக்கணும்னு சொல்ல, அப்பையில இருந்து கார்த்திக்குமே அவளுக்கு நிழலாவும் அவகிட்ட யார் பேசினாலும் அவங்களை அடிச்சுக்கிட்டு அவ கூடயே இருக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோனிக்குமே சின்ன வயசுல இருந்து கார்த்தியை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அப்படியே நாட்கள் உருண்டு போய் வளர்ந்ததுக்கு அப்புறமே தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான கௌதமுக்குமே டெய்லியுமே கால் பண்ணி பேசிடுறா. அப்படியே ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் கௌதமுமே ஹீரோனிய சர்ப்ரைஸா மீட் பண்ணி, நாங்களுமே அப்பா ட்ரீட்மெண்ட்காக குடும்பத்தோட இங்க வந்துட்டோம், அதனால நானுமே இதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சந்தோஷமா வெளியே சுத்திட்டு அப்பதான் டாட்டூவே போட்டிருக்காங்க. ஹீரோனிய கௌதமே வீட்டுல விட்டுட்டு கிளம்பும் பொழுது வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமாவுமே ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அவருமே நாளைக்கு காலையில வந்துருவேன்னு சொல்ல ஹீரோனிக்குமே கார்த்திக் கூட இருக்கணுமே சொல்லிட்டு பயப்படுறா. அவருமே கிளம்புனதுக்கு அப்புறம் நைட்டு ஹீரோனியோட போனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த கௌதமே ஹீரோனை விட்டுட்டு போகும்போது அக் பண்ணிருப்பான். அதையுமே அந்த கார்த்திக் வீடியோ எடுத்து இவளுக்கு அமைச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனுமே ஹீரோனியை கூட்டு, நான் சின்ன வயசுல இருந்து உன்னையுமே நான் பைத்தியமா காதலிக்கிறேன், இப்ப இடையில திடீர்னு அவன் யாருன்னு கேட்க, இப்ப ஹீரோனியுமே நான் அவனை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிடுறா. உன்னை கட்டி பிடிச்சான்ற ஒரே காரணத்தினால இப்ப அவனை போய் அடிச்சிட்டு வந்தேன், இப்ப நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா அவனை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன்னு சொல்றான். இப்படி அவன் மரணத்துல பயந்த ஹீரோனியுமே கோவத்துல வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா போல. அந்த நேரம் பார்த்து மாமா வந்து அவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. ஆனா அங்க வந்துமே இந்த கார்த்திக் பையன் காதலன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்க முடியாத ஹீரோனியுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து கௌதம் வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க வீட்லயுமே அவனோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பாம்பே போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. மொபைல்லே ரீச் பண்ண முடியலன்னு ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு கார்த்தியுமே வந்து ஹீரோனியுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோட அப்பாவே அடிச்சு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இவரை நான் கொண்டுடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறான். இதை பார்த்த ஹீரோனியுமே தன்னோட வளர்த்த மாமாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு கல்யாணத்துக்குமே ஒத்துக்கிறா. இப்படிதான் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்ட்டு ஹீரோனியுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள்ல இருந்து ஹீரோனிய வீட்டுல காணோம். ஹீரோனியுமே வீட்டுல இல்லாதனால அந்த கார்த்தியுமே ரொம்ப டிப்ரெஷன் போய் சின்ன வயசுல விளையாடின பொம்மையை எடுத்து ஹீரோனியா நினைச்சு பேசிட்டு இருக்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹீரோனியா வீட்டுக்கு வரா. இவனுமே எங்க போய் ஊர் சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இவ்வளவுமே நான் கௌதம பார்க்க போனோம்னு சொல்ல, அதை கேட்டு கோவமான கார்த்தி அங்க இருந்து பாட்டில் எடுத்து ஹீரோனி மண்டையிலே அடிச்சு அவளை மயக்க போட வச்சிடறான். அதுக்கப்புறம் அவளை பாத்ரூம் கூட்டி போய் பயங்கரமா அடி அடி நடிக்க, அதை கேட்கிற பக்கத்து பிளாட்ல இருக்கிறவன சத்த அதிகமா கேக்குதுன்ட்டு போலீஸுக்குமே கால் பண்ண, போலீஸுமே வந்து பார்த்தா கார்த்தி உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்குன்ட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. உடம்பு பூராமே ரத்தம் மட்டும் தான் இருக்கு. வீட்லயுமே ஹீரோனி இல்லன்றதுனால ஸ்டேஷன்லயுமே அவ எங்கன்னு சொல்லி கேட்டு விசாரிக்கிறாங்க. போலீஸ் பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காம ஹீரோனோட போட்டோவே அவ பாத்துட்டு இருக்க. டென்ஷனான ஒரு போலீஸுமே அந்த போட்டோ வந்து கிடிக்க, பதிலுக்கு அவ அங்க இருக்க எல்லா போலீஸுமே அடிக்க, வேற வழி இல்லாம எஸ்ஐ மேடமே வந்து அவனை தடுக்க வராங்க. அவன் எஸ்ஐன்னு கூட பார்க்காம அவங்களையுமே அடிச்சிடறான். எப்படியோ ஒரு வழியா அவனை எல்லாருமே பிடிச்சி கோர்ட்ல வந்து நிறுத்திடுறாங்க. போலீஸே அவன் அடிச்சதுனால அவனுக்கு 3 வருஷம் ஜெயிலணும். கார்த்தியை பத்தி மத்தவங்க வச்சு சொல்றத பார்க்கல, இவனையுமே மனநல காப்பகத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ட்டு தீர்ப்புமே கொடுத்துறாங்க. இப்படியே ஒரு வருஷம் கழிச்சு அந்த எஸ்ஐ மேடமும் வந்து கார்த்தியை பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுமே ஹீரோனி சாவலன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோனி காதலிச்ச கௌதமும் இந்த எஸ்ஐ மேடமும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல. அதனாலதான் கௌதம் ஹீரோனிய கல்யாணத்துக்கு அப்புறம் மீட் பண்ணி பேசும்பொழுதுதான் கார்த்தியினால எவ்வளவு கஷ்டப்பட்டு நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்ற விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே ஒரு பிளான போட்டு ஹீரோனியுமே ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போகையில இவனுமே ஹீரோனை அடிச்சுட்டு போதையில மயக்கமானதுக்கு அப்புறம் ஹீரோனியுமே அங்க வந்து சேஃபா கூட்டிட்டு வந்துட்டு கார்த்தியுமே வாண்டடா கோவப்பட வச்சு அவனுக்கு எதிராகவே எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சு இப்ப நீங்க இருக்கின்ற விஷயத்தையுமே சொல்லிட்டு போன்லயுமே ஹீரோனை காட்டுறாங்க. அவ ஆசைப்பட்ட மாதிரி கௌதமோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. கடைசியில எஸ்ஐ மேடமுமே காதல்னா அன்பு இருக்கணும், உன்ன மாதிரி சுயநலமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்ப, அப்புறம் அந்த கார்த்திக்குமே கீழே இருந்த ஒரு பொம்மையை எடுத்துட்டு ஹீரோனோட பேரை சொல்லி அவனோட நினைப்பிலே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.